ஒரு ரியாலிட்டியிலேருந்து இதை நான் வைக்கிறேன், நியாயம் இல்லை நான் கேட்குறது. இப்போ என்ன நெருக்கடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண தமிழ் குடும்பம் நீங்கள் கணக்கெடுத்துன்னு வச்சுங்களேன், தன்னை ஒரு பெண் பார்த்து கொள்ளுதல் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஒரு கில்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. கரெக்ட். அப்படி தான் அந்த சமூகமும் வச்சிருக்கு. ஓகே, பிள்ளைங்கள்லாம் என்ன சாப்பிடல, அதுக்குள்ளே நீ சாப்பிட்றியா, என்ன வீட்டு வேலையெல்லாம் இருக்கிறப்ப நீ பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருக்க அல்லது ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு. ஒரு பெண்ணினுடைய ஓய்வு என்பது ஒரு சோம்பேறித்தனத்தோடு தொடர்புபடுத்தப்படுகிறது. ஒரு பெண் நல்லா சாப்பிட்றதே கூட என்ன இப்படி சாப்பிட்ற அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஊராக தான் இருக்குது. இப்படி ஒரு மூடு வெளி உலகத்தில் இருக்கிற போது ஒரு பெண் இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது? ஸோ இப்போதான் ஃபேமிலி சப்போர்ட், ஹஸ்பண்ட்ஸோட சப்போர்ட், நீங்கள் உங்கள் பசங்களோட சப்போர்ட், இவங்களுக்கெல்லாம் இதை பற்றின அவேர்னஸ் நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லேயோ இல்லை அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் எல்லாரும் பேசப்படும் போது, நம்மளும் இதெல்லாம் கவனிக்கணும் போல இருக்கு, இவங்களுக்கு நம்ம கொஞ்சம் டைம் அலாட் பண்ணணும் அப்படின்ற தாட் வந்து ஒரு ஃபேமிலியில் அந்த மதருக்கு மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் வீட்டில் வளர பசங்களுக்குமே கண்டிப்பாக இருந்தால் அவங்க கொஞ்சம் டைம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.